வணக்கம் நண்பா, நான் உங்க குரு. வெல்கம் பேக் டு ஜிசிஜி ஐஏஎஸ் அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் 2023க்கான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னது அப்படின்னு சொல்லதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து 7/5/2023 அன்னைக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நமக்கு நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகே, அதே மாதிரி 27/5/2023 அப்படி அதுல வந்து என்ன நடந்தது அப்படின்னா ஜேடிஓ எக்ஸாம் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இதை பத்தி தான் நம்ம என்னன்னா இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஏன்னா இப்ப நம்மளுக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் டீட்டெயில், அதாவது ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு கேஸ் வந்து என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து இப்போ நிறைய பேர் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. அது என்ன விஷயம், என்ன ஏது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஓகே, ரெண்டுக்குமே, அதாவது ஜேடிஓ எக்ஸாமுக்கும் ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கும் உள்ள கேஸையும் சேர்த்தே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேடிஓ எக்ஸாமுக்கான ரிசல்ட் என்னைக்கு போடுவாங்க சார் அப்படின்னு, அதாவது நம்மளுக்கு கவுன்சிலிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு கேட்டிருந்தீங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்த்துருவோம், தெளிவா பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்ப்போம். ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கேஸ் டீட்டெயில் 2023 என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐக்கு மட்டும்தான் இந்த வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட கேஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அதில் என்னன்னா, மஸ்ட் பொசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு வந்து இருந்தனால, மஸ்ட் பொசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐடிஐக்கு மட்டும் இருந்தனாலையும், அடுத்தது வந்து என்னன்னா ப்ரிஃபர்டுன்னு போட்டு அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா டிப்ளமோ அப்படின்னு சொல்லக்கூடியதையும் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த டீட்டெயில் பற்றி நம்ம நிறைய பேர் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல வந்து முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை வந்து ஃபில் பண்ண முடியல, அவங்களால ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் என்ன செய்வாங்கன்னா, ரெண்டாவது வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு போவாங்க. அதாவது இல்ல ரெண்டுலையுமே யாருக்கு வேகன்சி கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது தெளிவாக தெரிய வருது அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த கேஸ் டீட்டெயில் மூலமா நமக்கு இதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோலயே நம்ம தெளிவா சொல்லியிருப்போம். ஓகே, இப்ப என்ன விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜேடிஓவையும் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸையும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அட்டாச் பண்ணிட்டாங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்ச சிலவங்க வந்து கேஸ் போட்டிருக்கக்கூடியவங்க நிறைய விதமா நமக்கு தெரியப்படுத்தினவங்க மூலமா நம்ம சொல்ல வேண்டியது, ஜேடிஓ கேஸையும் என்ன செஞ்சுட்டாங்க, ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸையும் வந்து என்ன செஞ்சா அட்டாச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான். அதாவது ஜேடிஓக்கு வந்து நீ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிப்ளமோக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் நடக்குது. அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு யாரு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல கேஸ் நடக்குது. அப்படிதானே? அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ரெண்டுக்கு காமன் விஷயம் என்னன்னா, அதுல வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த மஸ்ட் பொசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு தான். அப்ப அந்த மஸ்ட் பொசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த ரெண்டு கேஸ் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அட்டாச் பண்ணிட்டாங்க. எப்ப அட்டாச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/12/2023 ஹியரிங் நடந்திருக்கு. 7/12/2023 வந்து ஹியரிங் நடந்திருக்கா சொல்லலாம். 7ஆ 8 நமக்கு தெளிவா தெரியல. 7ஆ இருக்கலாம், இல்லைன்னா 12ஆ இருக்கு. இந்த 7 இல்லைன்னா அதாவது 7ல இருந்து 10ஆம் தேதிக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன் ஹியரிங் நடந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த ஹியரிங் அடிப்படையில நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ கேஸ் நிலவரம் எப்படி தெரியுதுன்னா, ஜேடிஓக்கும் சரி ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் சரி இந்த ரெண்டு பேருக்கும் வந்து ரிசல்ட், அதாவது ரெண்டு பேருக்கும் நம்ம கொடுத்தா ஒன்னா இருக்கும். அதாவது டிப்ளமோக்கு இந்த ஜேடிஓன்னு சொன்னா டிப்ளமோக்கு மட்டும்தான், ரோடு இன்ஸ்பெக்டர்னு சொன்னா அது வந்து ஐடிஐக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் வந்து தீர்ப்பு கொடுத்தா ஒண்ணு, இல்லைன்னா எல்லாத்துக்கும் பொது. இதுதான் இந்த தீர்ப்புல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியது. அதாவது நீ ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது, ரோடு இன்ஸ்பெக்டர் மட்டும்தான், ரோடு இன்ஸ்பெக்டர் ஐடிக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொன்னா ஜேடிஓக்கும் டிப்ளமோ மட்டும் தான் கொடுக்க போகுதுன்னு வரப்போகுது. இல்ல ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்து
எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னா ஜேடிஓக்கும் எல்லாத்துக்கும் வரப்போகுது. எல்லாத்துக்கும் அப்படி வந்து அப்படின்னு சொன்னால் அது வந்து பியும் உட்பட தான் வரும். ஓகே, இல்ல அப்படின்னு சொன்னா தனித்தனியா தான் வரும். ஓகே, இதுதான் இப்ப நிலவரம் படி கேஸ் டீட்டெயிலாக இருக்குது. ஓகே, இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து இதை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்காம இனி 2023 வர இருக்கக்கூடிய சிவில் எக்ஸாம் போடுவானான்னு கேட்டா கண்டிப்பா போடுவான். அதை பத்தி இன்னொரு தெளிவான வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஃபீல்டு சர்வேர் எக்ஸாம் வந்து 2023 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இனி ஆனுவல் பிளான் வந்தோம்னா நமக்கு தெளிவா தெரிய வரும். நம்ம அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா நீங்க வந்து அதுக்கு தயாராகிட்டு இருக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஃபீல்டு சர்வே நிறைய பேர் கேட்டாங்க, அந்த ஃபீல்டு சர்வே எக்ஸாமுக்கு வந்து இனி வந்து ஐடிஐக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு வருமானு கேட்டீங்க. ஆனா அது அப்படி இல்லை. ஏன்னா ஃபீல்டு சர்வே எக்ஸாம்ல வந்து மஸ்ட் பொசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டிங் வந்து கிடையாது. அதனால வந்து அவங்க என்னன்னா ஃபீல்டு சர்வே எல்லாத்துக்கும் பொதுவாகவும், மற்றபடி இந்த 2 எக்ஸாமும் வந்து காமனா இருக்க மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால இந்த 2 எக்ஸாம் இந்த 2023 இப்போதைக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேயா? ஓகே சார், ரிசல்ட் எப்போ சார் அப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உள்ள விஷயங்களை சொல்றேன். இது நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஜனவரி 10க்கு முன்னாடி இந்த கேஸுக்கான தீர்ப்பு மொத்தத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அதிகாரப்பூர்வமா இல்லாட்டாலும் ஒரு யூகிக்க முடியுது. ஜனவரி 10க்கு முன்னாடி வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கு, அந்த ரிசல்ட் இல்ல கேஸ் டீட்டெயில், அதாவது தீர்ப்பு வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி 10. ஓகே, ஜனவரி 10க்கு முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 ஹியரிங் நடக்கும். அந்த 2 ஹியரிங் முன்னாடி ஜனவரி 10 முன்னாடி கேஸ் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேஸ் முடிஞ்சு அப்படின்னு ஜனவரி 10க்கு முன்னாடி கேஸ் முடிஞ்சால் ஜனவரி மாசம் கிட்டத்தட்ட 31க்கு முன்னாடி, ஜனவரியில 31ஆம் தேதி வரை இருக்கு. அந்த ஜனவரி 31க்கு முன்னாடி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட எல்லாமே வேல்யூ பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓகே, அதாவது எல்லாமே திருத்தி தான் வச்சிருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கேஸ் நடக்கனால தான் அவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண முடியல. ஜேடிஓக்கு எல்லாருக்கும் மார்க்கும் உங்களுக்கு தெரியும், அதுதானே? ஜேடிஓக்கு மார்க் எல்லாருக்கும் தெரியும். பட் என்னது, நம்மளுக்கு கேஸ் தான் நமக்கு கொஞ்சம் இழுபறியில் இருக்கனால இந்த பிரச்சனை. ஓகே, அதனால ஜனவரி மாசம் 30ஆம் தேதிக்கு 31க்கு முன்னாடி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இது கிட்டத்தட்ட 95% வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ரொம்ப முக்கியமான வீடியோக்கள் பிளஸ் என்னன்னா, நம்ம சேனல்ல வந்து ஃபீல்டு சர்வேர் எக்ஸாம் 2023க்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்க வந்து கேட்கலாம், இந்த வீடியோ போட ஆரம்பிக்கலன்னு. கிளாஸ் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 20/12/2023க்கு முன்னாடி கிளாஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகே, 20ஆம் தேதி வந்து நம்ம கிளாஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிரும். புதன்கிழமையில இருந்து நம்ம கிளாஸ் வந்து ஃபீல்டு சர்வேருக்கு ஆரம்பிச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.